உலக வங்கிகளிடம் கடன் வாங்குகிறீர்கள். என்ன நோக்கத்துக்காக கடன் வாங்குகிறீர்கள்? எல்லா அரசுகளும் இலவசம் கொடுப்பதற்கு மட்டும்தான் கடன் வாங்குகிறீர்கள். என் நாட்டில் உங்களால் மக்களுக்கு வேலை கொடுக்கும் நிறுவனங்களை நடத்த இயலாதா? அப்படி நடத்த இயலாதவர்கள் எதற்கு ஆட்சிக்கு வர வேண்டும் என்று தான் நான் கேட்கிறேன். நீங்கள் வாங்கும் கடனை ஒரு நிறுவனத்தை தோற்றுவித்து மக்களுக்கு வேலை கொடுத்தால் மக்கள் வேலை வாய்ப்பை பெறுவார்கள். ஆனால் அவர்களை சோம்பேறியாக்கும் இலவச திட்டங்களை கொண்டு வருகிறீர்கள். 100 நாள் வேலை திட்டம் என்பது என்ன? மக்களை சோம்பேறியாக்கும் ஒரு திட்டம். யார் அதில் சரியாக வேலை பார்க்கிறார்கள் என்று பார்த்தால் ஒன்றுமே இல்லை. அதனால் எந்த வேலை நடைபெறுகிறது? ஒன்றுமே இல்லை. எதனால்? ஆறு சுத்தப்படுத்தப்படுகிறதா? குளம் சுத்தப்படுத்தப்படுகிறதா? இல்லை மரங்கள் நடப்படுகிறதா? ரோட்டு ஓரங்களில் 100 நாள் வேலையினால் எதுவுமே இல்லை. அரசுக்கு பலன் தரும் மரங்களை ரோட்டு ஓரங்களில் வைத்தால் அதில் பலன் அரசுக்கு கிடைக்கும். பலன் தரும் மரங்கள், அதாவது மக்கள் மீது விழுந்தால் அது பாதிக்கக்கூடாத அளவுக்கு உள்ள பலம் தரும் மரங்களை வைக்க வேண்டும். அப்படி வைத்தால் அதை லீஸுக்கு விட்டு அதில் வருமானம் வரும். இப்படி அவர்களுக்கு தண்ணி ஊற்றுவதற்கு பணம் கொடுக்க வேண்டும். அதில் வளர்ந்தால் லீஸுக்கு விடலாம். இப்படி பல வகையில் வருமானம் உள்ளது. மணல் கொள்ளை எப்பொழுதும் நடக்கிறது பிரைவேட்காரர்களால். அதை தடுக்க அரசால் என்றும் முடியாது, என்றுமே முடியாது. அதுக்கு போதுமான அளவுக்கு ஆட்கள், அரசு உடைய பணியாட்கள் கிடையாது. அதை தடுக்கிற அளவுக்கு அரசனுடைய பணியாட்கள் கிடையாது. அதனால் அதை தடுக்க இயலாது. அரசு வாங்கும் கடனை, உலக வங்கியில் கடனை வாங்கிவிட்டு அதை அடைப்பதற்கு வழி இல்லை. வழி இல்லாமல் அரசு நடத்தப்படுகிறது. இது எந்த வகையில் நியாயமான முறை என்று எனக்கு தெரியவில்லை. கடனை வாங்கி இலவசம் கொடுத்து கொண்டே இருப்பது தான் ஒரு அரசின் கடமை என்றால், கடன் வாங்கி கல்யாணம் செய்தவன் கெட்டான் அல்லவா? அப்படித்தான் இன்றைய நிலை, அரசினுடைய நிலை இருக்கிறது. இதை யார் திருத்தப் போகிறார்கள்? கடனை அடைப்பதற்கு, கடனை அடைத்து அந்த நாடு உயர்ந்த நாடு என்பதை நிரூபிக்க யார் முயற்சி எடுக்கப் போகிறார்கள்? யார் இந்த நாட்டில் பல நிறுவனங்களை அமைத்து மக்களுக்கான வேலைகளை கொடுத்து அதில் வருமானம் ஈட்டப் போகிறார்கள் என்று புரியவில்லை. நான் இதைவிட என்ன சொல்ல முடியும்? எனக்கு தெரிந்தவற்றையெல்லாம் யோசனை பண்ணி பேசினாலும் அவர்கள் தெளிவான உள்ளவர்கள் அரசுக்கு விளக்கம் தர வேண்டும், வருமானத்திற்கு வழி கொடுக்க வேண்டும், அரசு முன்னேற்ற பாதையில் செல்ல வேண்டும், அவர்கள் வாங்கிய கடனை அவர்களே அடைக்க வேண்டும், கடன் வாங்காமல் இலவசம் கொடுக்க வேண்டும் என்ற நிலை வர வேண்டும். அப்பொழுதுதான் நாடு சிறப்பாக இருக்க முடியும். உலக வங்கியில் கடன் வாங்கி இலவசம் கொடுப்பது எளிதுதானே? அந்த கடனை யார் சுமப்பது? கடன் வாங்கி கல்யாணம் செய்தால் அவன் நிலைமை என்னவாக இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.